இந்த தங்கமேலோட குடும்பம் பண்ற டிராமாலாம் பொறுத்துக்க முடியாம ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே பொறுமை இழந்து போன சரவணன் வந்துட்டு இப்ப தங்கமேல டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லியே முடிவெடுத்துறாரு. அது வரைக்கும் பொறுமையா பாண்டியன் வீட்டாளர்களோட சண்டை போட்டு இருந்த பாக்கியம் வந்துட்டு இப்ப மாப்பிளையே டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இந்த வீட்டுல எங்களுக்கு வேலை கிடையாது, இதுக்கப்புறம் அந்த பாக்கியம் யாருங்கிறத நீங்க பார்க்க போறீங்க, ஏன்டா அந்த பாக்கியத்து கூட சண்டை போட்டோம் சொல்லி உங்க வாழ்க்கை பூரா கஷ்டப்பட போறீங்க, என் பொண்ணே வேணாம்னு சொல்லி சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் நீங்க கோர்ட்டு சேஷன் சொல்லி உங்க வாழ்க்கை பூரா நீங்க இப்படியே தான் அலைஞ்சிட்டு இருக்கணும், உங்க வீட்டுல இருக்க யாருமே நிம்மதியாவே இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஒட்டுமொத்த பாண்டியன் வீட்டாளுமே மிரட்டிட்டு சவால் விட்டுட்டு தங்கமேல கூப்பிட்டு பாக்கியம் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்படி உங்க சவால் விட்டுட்டு போறதெல்லாம் உட்கார்ந்து பொறுமையா யோசிச்சு பாக்குற பாண்டியன் வந்துட்டு இவங்க எல்லாம் சும்மா ஒண்ணு பேசிட்டு போல, இவங்க பேசிட்டு போறதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ஏதாவது திட்டம் போட்டு நம்ம குடும்பத்தை பழிவாங்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த தங்கமேல் குடும்ப விஷயத்துல நான் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படி சொல்லி பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காரு. அப்பதான் முன்ன வந்து மீனராஜ் ரெண்டு பேருமே இன்னொரு உண்மையா சொல்றாங்க. நம்மளாம் நினைச்ச மாதிரி தங்கமேல கட்ட இருக்கிறது எதுவுமே தங்க நகை இல்ல மாமா, அவங்க போட்டு வந்த 80 பவுன்ல வெறும் 8 பவுன் மட்டும் தான் தங்க நகை இருக்கு, மீதி எல்லாமே கவரிங் நகை தான், இந்த உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படி சொல்லி ராஜ்மீனா ரெண்டு பேருமே அந்த உண்மையுமே சொல்லிடுறாங்க. இத்தனை நாள் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தங்கமேலுக்கு நீங்களும் உடந்தையா இருந்தீங்களா அப்படி சொல்லிட்டு கோமதி போய் ராஜ்மீனா கூட சண்டை போடுறாங்க. நாங்க உண்மையை மறைக்கணும்னு நினைச்சலாம் மறைக்கலத்த, எங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உண்மையை வீட்டுல இருக்க வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, என் பொண்ணோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு, எங்களுக்கு பிசினஸ் லாஸ் ஆயிருச்சு, அதனாலதான் எங்களால நகை ரெடி பண்ண முடியாம போயிருச்சு, இப்ப கூட ஒண்ணு இல்ல கொஞ்ச நாள் நாங்க எப்படியாவது பணத்தை பெரட்டி மறுபடியும் தங்கமேலுக்கு அந்த கவரிங் நகை பதிலா தங்க நகையை போட்டுரும் அப்படி சொல்லி அவங்க அம்மா அப்பா என்கிட்ட சொன்னாங்க. அவங்கள பார்க்கவும் பாவமா இருந்துச்சு, அதனாலதான் இத்தனை நாள் அவங்க கிட்ட அந்த உண்மையை சொல்லல. ஆனா இப்ப தங்கமேலோட அம்மா எல்லாம் பேசிட்டு போறது பாக்குறப்ப எங்களுக்கே பயமா இருக்கு, இதுக்கு மேல உண்மையை மறைக்க கூடாதுன்னு சொல்லி தான் நாங்க இப்ப உங்ககிட்ட சொல்றோம். இனிமேல அந்த நகையை நம்ம வீட்டுல வச்சிருக்கிறது நமக்கு நல்லது இல்ல, அந்த நகையை அவங்க கிட்டே கொடுத்தலாம் அப்படி சொல்லி ராஜ்மீனா ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பொறுமையா பாக்குற பாண்டியன் வந்துட்டு இதுக்கு மேல அந்த நகையை நம்ம வீட்டுல வச்சிருக்க கூடாது, இந்த நகையை ஸ்டேஷன்ல போய் காமிச்சு உண்மையிலேயே போலீஸ் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு நம்ம சொல்லிடலாம் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பிட்டு இருக்காரு. நம்ம எதுக்கு தேவையில்லாம ஸ்டேஷனுக்கு போனோம், அவங்க தானே எல்லா தப்புமே பண்ணிருக்காங்க, நம்ம சைடு எந்த தப்புமே இல்ல, நம்ம நியாயமா தானே இருந்திருக்கோம், நம்ம எதுக்கு ஸ்டேஷன் போனோம், நம்மளாம் ஒண்ணும் போக தேவையில்ல, அவங்க வேணா அழைச்சிட்டு போட்டோம் அப்படி சொல்லி சரவணன் வந்துட்டு பாண்டியன் போட மாட்டாரு. நிலைமையை புரிஞ்சுக்காம பேசாதரா சரவணா, ஏற்கனவே இப்பதான் உன்னோட மாமியா வந்து சவால் விட்டுட்டு போயிருக்காங்க, அவங்க இருக்கிற கோபத்துக்கு கண்டிப்பா இதுக்கப்புறம் போய் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண தான் பாப்பாங்க, அதனால நம்ம முன்கூட்டியே நகையை கொண்டு போய் கொடுக்கறதா சரியா இருக்கும், அதனால இந்த விஷயத்துல தயவுசெய்து என்னோட பேச்சை கேளு அப்படி சொல்லிட்டு சரவணனை கூப்பிட்டு பாண்டியன் வந்து டைரக்டா ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. ஸ்டேஷனுக்கு போனதுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ற பாண்டியன் வந்துட்டு என்னோட பையன் சரவணனுக்கு நான் பார்த்தா கல்யாணம் முடிச்சு வச்சேன், இந்த தங்கமேல் குடும்பத்தை பத்தி விசாரிக்காம கல்யாணம் பண்ணி வச்சதான் நான் பண்ண பெரிய தப்பு, ஆனா அவங்க இந்த அளவுக்கு என் பையனை ஏமாத்தாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை, அந்த பொண்ணுக்கு என் பையனை விட 2 வயசு கூட, அந்த பொண்ணு டிகிரி எல்லாம் படிக்கல 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கு, இத்தனை உண்மையை மறைச்சுதான் வந்து என் சரவணனுக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சரவணனுக்கு இந்த உண்மை எல்லாமே தெரிய வந்திருக்கு, அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே சொல்லாம அந்த கஷ்டத்துல அவன் மனசுக்குள்ளே பூட்டி வச்சு வீட்டுல அமைதியாவே இருந்தான். அப்ப கூட இவனோட வீட்டுக்காரமா என்ன நடச்சுக்கிற உண்மையெல்லாம் சொல்லாம சரவணன் வந்து வேற ஒரு பொண்ணை விரும்புறாரு, அதனாலதான் என் கூட முன்ன மாதிரி பேச மாட்டாரு, என்னை வெறுத்து ஒதுக்குறாருன்னு சொல்லிட்டு எங்க வீட்டாளுங்க எல்லாருமே வந்து சரவணனுக்கு எதிராக திருப்பி விட்டுருச்சு. என்னோட மருமக சொன்னதை நம்பிக்கிட்டு நானுமே வந்து நிறைய தடவை என் பையனை கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்கேன், ஆனா எங்களுக்கு இப்பதான் எல்லா உண்மையுமே தெரிய வந்துச்சு, என் பையன் எல்லா உண்மையுமே சொல்லிட்டான், உண்மையெல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பா தெரிஞ்சிருவாங்கன்னு பார்த்தோம்னா மறுபடியும் அவங்க பொண்ணை கூப்பிட்டு மறுபடியும் எங்க கிட்ட பிரச்சனை பண்ண தான் வராங்க, என் பொண்ணு இந்த வீட்டுல தான் வாழணும், என் பொண்ணுலாம் அப்படி கூப்பிட்டு போயிட முடியாது அப்படி சொல்லி எங்க வீட்டுல வந்து பிரச்சனை பண்றாங்க. போதாத குறைக்கு இப்ப வேற இந்த பாக்கியத்துக்கிட்ட நீங்க பகச்சுக்கிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் எங்க வீட்டுல இருக்க யாருமே நிம்மதியா வாழ முடியாது, உங்களை யாருமே நான் நிம்மதியா விட மாட்டேன் அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா அப்பா வேற எங்களை பயங்கரமா மிரட்டிட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல, அதனாலதான் உங்ககிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணலாம்னு வந்தோம். அது போய் இப்பதான் அந்த தங்கமேல் பத்தின அடுத்த உண்மையுமே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இந்த ராஜ்மீனா ரெண்டு பேருமே என்னோட மருமக தான், இவங்களுக்கு தான் அந்த உண்மை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு, இந்த தங்கமேலுக்கு 80 பவுன் நகை போட்டதா அவங்க அம்மா அப்பா எங்க கிட்ட சொன்னாங்க, இவ்வளவுதான் நகை போடுங்கன்னு சொல்லி நாங்களுமே கேட்கவே இல்ல, அவங்களாண்டா அவங்க பொண்ணுக்கு 80 பவுன் நகை போட்டதா சொன்னாங்க. கடைசியில பார்த்தோன்னா அந்த 80 பவுன்ல 8 பவுன் மட்டும் தான் தங்க நகை, மீதி எல்லாமே கவரிங் நகை தான். இந்த உண்மை என்னோட மருமகளுக்கு 2 பேருக்குமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுமே இத்தனை நாள் உண்மையை சொல்லாம இருந்தாங்க. இப்ப இந்த தங்கமேலோட குடும்ப பிரச்சனை பெருசானதால கண்டிப்பா இதுக்கப்புறம் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நகை பத்திரம் உண்மையெல்லாம் என்னோட மருமக எங்க கிட்ட சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து தங்கமேலோட நகையெல்லாம் முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க, அந்த பொண்ணு வீட்டு சைடு நாங்க கூப்பிட்டு விசாரிப்போம், யார் வீட்டு சைடு நியாயம் இருக்கோ அவங்க சைடு தான் நாங்க இருப்போம், யார் தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா நாங்க தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படி சொல்லி போலீஸ் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல இருந்து இந்த தங்கமேலோட வீட்டுக்கு போன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. நமக்கு முந்திக்கிட்டு அவங்களே ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்களா, இந்த பாண்டியன் குடும்பத்தை எப்படி பழிவாங்கிறது எனக்கு தெரியும், அங்க வந்து வேற யாருமே வாயை திறக்க கூடாது, அவங்க எல்லாருக்குமே நானே பதில் சொல்லிக்கிறேன், நானே பேசிக்கிறேன், நீங்க என் கூட வந்து அமைதியா வந்து 2 நாளே போதும் அப்படி சொல்லிட்டு வீட்ல இருந்து கிளம்புறப்பே மாணிக்கத்துக்கிட்ட தங்கமேல் கிட்ட சொல்லி வச்சு பாக்கியம் கூப்பிட்டு வராங்க. ஸ்டேஷனுக்கு வந்ததுமே அழுது டிராமா போற பாக்கியம் வந்துட்டு இந்த குடும்பம் தான் என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்க, வீட்டுல இருக்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அடிச்சு என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்க, இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல, அவங்க சொல்றது எதுவுமே நம்பாதீங்க, உங்ககிட்ட முன்னாடியே வந்து ஏதாவது போய் தான் சொல்லிருப்பாங்க, இவங்க சொல்றது எதுவுமே நம்பாதீங்க அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போயிட்டு பாக்கியம் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டருமே வந்து பாக்கியத்துக்கிட்ட உங்க பொண்ணு டிகிரி முடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சீங்களா, உங்க பொண்ணுக்கு இந்த பையனை விட 2 வயசு கம்மின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்களா அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. பதில் எதுவுமே சொல்லாம திருத்திரன் முழிக்கிற பாக்கியம் வந்துட்டு அவங்க சொன்னது என்னமோ உண்மைதான், இந்த 2 விஷயத்துல மட்டும் தான் நான் போய் சொல்லியிருக்கேன், அதுவும் இவங்களை ஏமாத்துறங்கிறதுக்காகலாம் நாங்க அந்த பொய்யை சொல்லல, அப்படிலாம் சொன்னாதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லி ஜாதகத்துல சொல்லியிருந்தாங்க, அதனால வேற வழியே இல்லாம அதை சொல்ல வேண்டியதா போயிருச்சு. அதுக்கப்புறம் நாங்க எந்த ஒரு பொய்யுமே சொன்னதில்ல, இந்த குடும்பத்துக்கு ரொம்பவே உண்மையா தான் என் பொண்ணுமே இருந்துச்சு, இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே என் பொண்ணு வேலை பார்த்திருக்கு, ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அதெல்லாம் மறந்துட்டு இப்ப எதுக்காக என் பொண்ணை வீட்டை
விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்கன்னே தெரியல. ஒருவேளை நாங்க போட்ட நகைலாம் பார்த்தாம மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நகை வாங்கிட்டு சொல்லி கூட என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கலாம். என் பொண்ணுமே வீட்டுக்கு வந்திருந்து எந்த ஒரு பதிலுமே பேச மாட்டேங்குது. இவங்களை விசாரிக்க வேண்டிய விதத்துல நீங்க விசாரிச்சீங்கன்னா இவங்க கிட்ட எல்லா உண்மையுமே வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே என்ன நடச்சுங்கிற உண்மை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இப்ப பாக்கியம் வந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பாண்டியன் வீட்டாளுங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பாக்கியம் பேசுறதெல்லாம் பார்த்து ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே ரொம்பவே சாக்காயிடுறாங்க. பாத்தியாடா சரவணா, இவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்க நான் முன்னாடியே உன்னை ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொன்னேன். எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எப்படி நடிக்கிறாங்க பாரு. இப்போ கூட அந்த தங்கமேல எதுவுமே பேசாம அமைதியா தானே நின்றுட்டு இருக்கு. இதுக்கு மேல அந்த தங்கமேல உனக்கு வேணுமா அப்படி சொல்லி கோமதியுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் ஸ்டேஷன்ல வந்து தங்கமேலோட நகை எடுத்து காமிச்சு இதெல்லாம் உங்க பொண்ணுக்கு நீங்க போட்ட நகை தானே அப்படி சொல்லி கேட்கறாங்க. இதுல என்னமா சந்தேகம், இது நான் என் பொண்ணுக்கு போட்ட 80 பவுன் நகை தான். 80 பவுன் நகை போட்டாதான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த மாப்பிள்ள சொன்னாரு. அதனாலதான் நாங்க கஷ்டப்பட்டு பணத்தை ரெடி பண்ணி 80 பவுன் நகை போட்டோம். இது எல்லாமே என்னோட பொண்ணோட நகை தான் அப்படி சொல்லிட்டு பாக்கி வந்து ரொம்ப கான்பிடண்டா பேசிட்டு இருக்காங்க. அதே தான் அவங்களும் சொன்னாங்க, நீங்க 80 பவுன் நகை போட்டீங்க, அதுல இருக்கிறது வெறும் 8 பவுன் மட்டும் தான் தங்க நகை இருக்கு, மீதி எல்லாமே கவரிங் நகை தான் அவங்க சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க. இத கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத பாக்கியம் வந்துட்டு நகைப்பத்திரம் உண்மையை தெரிய வந்துருச்சு அப்படி சொல்லி திருத்தன் முடிச்சு நிக்கிறாங்க. மறுபடியும் சமாளிக்கிற பாக்கியம் வந்துட்டு நான் என் பொண்ணுக்கு 80 பவுன் தங்க நகை தான் போட்டேன், ஒருவேளை இவங்க தான் எல்லா நகையுமே திருட்டிட்டு வெறும் 8 பவுன் மட்டும் தங்க நகை வச்சிருப்பாங்க போல, இவங்க சொல்றதை எதையுமே நம்பாதீங்க, நான் என் பொண்ணுக்கு தங்க நகை தான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முன்ன வந்து பேசுற ராஜி மீனாவும் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப நீங்க தானே மாடியில இந்த உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, எதிர்த்து நாங்க வரப்போ எங்க கிட்ட எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு, எங்க கிட்ட நீங்க எவ்வளவு தூரம் கெஞ்சுறீங்க இந்த உண்மையை வீட்டுல சொல்ல வேணான்னு, இப்ப ஏன் அப்படி மாத்தி பேசுறீங்க அப்படி சொல்லி ராஜி மீனா 2 பேருமே பாக்கியத்தை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. நாங்க இப்ப உங்ககிட்ட அப்படி சொன்னோம், நான் என் பொண்ணுக்கு தங்க நகை தான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே பொறுமையா இருந்து போன மீனா வந்துட்டு டேரக்டா தங்கமேலே கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டுட்டு நீங்க இப்படியே போய் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவங்க சொல்ற பொய்க்கெல்லாம் நீங்க உடனே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க சரவணன் மாமா கூட சேரவே முடியாது. உங்க அம்மா அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க சொல்ற பொய்யால இதுக்கப்புறம் நீங்க நிரந்தரமா சரவணன் மாமா பிரியக்கூடிய நிலைமை கூட வரலாம். நீங்களே நல்லபடி யோசிச்சு முடிவு எடுத்துக்கங்க அப்படி சொல்லி மீனா சொல்லிடுறாங்க. அது வரைக்கும் பொறுமையா அவங்க அம்மா பேச்ச கேட்டு அமைதியாவே இருந்த தங்கமேல் வந்துட்டு எப்படியாவது சரவணன் கூட சேர்ந்தாலே போதும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு எங்க அம்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், எங்க அம்மா எனக்கு போட்ட நகையில 8 பவுன் மட்டும் தான் தங்க நகை, மத்த எல்லாமே கவரிங் நகை தான், இந்த உண்மையெல்லாம் மறைச்சுதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இவங்க சொல்ற மாதிரி எனக்கு வந்து அவரோட வயசு 2 வயசு கூட தான், நான் 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படி சொல்லி இப்ப எல்லா உண்மையுமே தங்கமேலே ஒத்துக்கிறாங்க. தன்னோட பேச்ச கேட்காம இப்ப தங்கமேலே வந்து உண்மையெல்லாம் சொல்லவும் இதுக்கப்புறம் நம்ம மாட்டிக்க போறோம் அப்படிங்கிறது பாக்கியத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. அப்பதான் இன்ஸ்பெக்டருமே வந்து பாக்கியத்துக்கிட்ட இப்ப உங்க பொண்ணே எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க, நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப நீங்க தான் அந்த வீட்டாளர்களோட பிரச்சனை பண்ணிருப்பீங்க போல, இத்தனை நாள் அந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அந்த பையன் எப்படி அமைதியா இருந்தாருன்னே தெரியல, இதுக்கப்புறம் அவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நாங்க உங்க மேல தான் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாங்க. பாண்டியன் வீட்டாளர்கள் ஒன்னா சேர்ந்து நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களோ அப்படி சொல்லிட்டு இங்க மாணிக்கமா பாக்கியம் ரொம்ப பதறத்தோட நின்று இருக்கிறப்ப கம்ப்ளைண்ட்லாம் நம்ம எதுவும் கொடுக்க வேண்டாம்ப்பா, நான் உங்ககிட்ட கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், எனக்கும் தங்க மேலுக்கு டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, எனக்கு அதுவே போதும், நீங்க எனக்கு வேற எதுவுமே பண்ண வேண்டாப்பா அப்படி சொல்லிட்டு சரணன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்டாலுமே எதுவுமே பேசாம அங்க இருந்து அமைதியா கிளம்பி போயிடுறாங்க. எப்படியா சரணன் அடின்னு நினைச்ச தங்கமேல் வந்துட்டு இப்ப சரணன் வந்துட்டு டிவோர்ஸ் வாங்குறதுல பிடிவாதமா இருக்காரு அப்படிங்கிறது தெரியுமோ தன்னோட அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு தன்னோட வாழ்க்கையை போகுது அப்படி சொல்லி வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இதுக்கப்புறம் தங்கமேலோட அம்மா அப்பா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நகையை வச்சுதான் கண்டிப்பா பிரச்சனை பண்ண போறாங்க. தங்கமேலோட அம்மா அப்பா நகை பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ராஜிமீனா 2 பேருமே வந்து நகை பத்தின உண்மையில வீட்டுல சொல்லி பின்னாடி வர போற பிரச்சனையை இந்த ராஜிமீனாவே தடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.